ஓம் சாந்தி. விசாலமான ஒளி. பத்னாவைச் சேர்ந்த உடலை விட்ட தாதி குஞ்ச் அவர்கள் தாதியினுடனான அனுபவத்தை இப்படி பகிர்ந்திருக்கின்றார். 1936 ஓம் மண்டலி உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்திற்கு தாதி வந்தார். அவர் சிவபாபாவின் முரளியின் மீது அதிக பேரார்வத்தை வளர்த்திருந்தார். அவர் மிகவும் சிந்தனையுடையவராகவும் மற்றும் ஓம் என்ற ஒளியில் எப்பொழுதும் மூழ்கியிருந்தார். 1937 மங்களகரமான தீபாவளி சந்தர்ப்பத்தன்று சிவபாபா குழந்தைகளின் நன்மைக்காக ஓம் நிவாசி குழுவை ஸ்தாபனை செய்து அதை தாதி பிரகாஷ் மணிஜி வழிநடத்த அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்தார். பாபா சத்சங்கத்திற்கு வரும் தாய்மார்களிடமும் சகோதரிகளிடமும் அவர்களது தந்தையோ அல்லது பாதுகாவலரோ அவர்களை ஓம் மண்டலிக்கு படிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் சந்தோஷமாகத்தான் அனுப்புகிறார்கள் என்று ஒரு அனுமதி கடிதத்தை கொண்டு வரும்படி கேட்டார். அதில் தாதிதான் முதலாவதாக அனுமதி கடிதத்தை பெற்றவரும் முதலாவதாக யக்ஞத்தில் அர்ப்பணமானவரும் என்ற பாகத்தையும் அடைந்தார். அன்றிலிருந்து எண்ணங்கள் வார்த்தைகள் நடத்தையின் மூலம் அவர் யக்ஞத்தில் சேவை செய்வதில் பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அமிர்த வேலை முதல் இரவு வரை ஒரு மிக சரியான முன்மாதிரியாகி, அதாவது ரோட் மாடலாகி எங்கள் அனைத்து சகோதரிகளுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். வெளிநாட்டு சேவைக்கு முதல் கருவியாக தாதிஜி இருந்தார். யக்யா பாரதத்திற்கு மாற்றம் செய்த பிறகு டெல்லியில், கான்பூரில், பத்னாவில், கல்கத்தாவில் மற்றும் மும்பையில் தாதிஜி ஒரு விசேஷ பாகத்தை நடித்தார். அமைதி செய்தியை கொடுக்க ஜப்பானிற்கு செல்ல முதலாவது கருவியாக தாதிஜியை பாபா நியமித்தார். டிராமா பிரகாரம் அன்பான பிதாஸ்ரீ பிரஜாபிதா பிரம்மா ஜனவரி 18, 1969 அவரின் பௌதீக சரீரத்தை விட்டு அவ்வியத்தம் ஆனார். மற்றும் அன்பான சிவபாபா தலைமை நிர்வாக தலைவராக தாதிஜியை கிரீடதாரி ஆக்கினார். அன்றிலிருந்து இந்தியா மற்றும் வெளிநாடுகளின் சேவையில் அவர் முக்கிய பாகத்தை நடித்தார். அவரின் நேரம், மூச்சு, எண்ணம் மற்றும் அவரின் ஒவ்வொரு எலும்பையும் யக்யாவிற்கு அவர் அர்ப்பணமாக்கினார். தேச மாநாட்டின் முதல் அமைப்பாளர் பிதாஸ்ரீ அவ்வியத்தமான பிறகு ஓம் சாந்தி பவனை கட்டுவதற்கு 2 பணிகள் இருந்ததோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய அமைதி மாநாட்டை ஏற்பாடு செய்ய இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். 40 ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையில் உதவி பொதுச் செயலாளராக இருந்த டாக்டர் ராபர்ட் முல்லரும் பங்கேற்றார். கிட்டத்தட்ட 250 பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். பொதுவாக ஊடக நிருபர்கள் மாநாடுகளில் கலந்து கொள்வார்கள். ஆனால் என்ன மந்திரக்கோளை பயன்படுத்தி மாநாட்டில் அத்தனை எடிட்டர்ஸ், அதாவது பதிப்பாசிரியர்களையும் தலைமை பதிப்பாசிரியர்களையும் மற்றும் செய்தித்தாள்களின் உரிமையாளர்களையும் அழைத்து வந்தார் என்று ஒரு தலைமை பதிப்பாசிரியர் தாதியிடம் கேட்டார். நான் எதையும் செய்யவில்லை, இது எல்லாம் அந்த பரமாத்மா அனைவரின் தந்தையுமானவர் தான் உங்கள் அனைவரையும் உங்கள் வீட்டிற்கு வரவழைத்தார் என பதிலளித்தார். இது இறைவனுடைய இல்லம், அதாவது உங்கள் இல்லம். உரையாடலில் டாக்டர் முல்லரும் பங்கேற்றிருந்தார். மாநாடு முடிந்த பிறகு தாதி அனைவரையும் சந்தித்து அவர்களுடன் கை குலுக்குவதுண்டு. திருமதி ஷேலே தாதிஜியிடம் கேட்டார், மாநாட்டில் 3000 பேர் கலந்து கொண்டனர். அதில் 1000 பேர் விஐபிகள் ஆவார்கள். உங்களுக்கு மனம் அழுத்தம் இருந்ததா இல்லையா? தாதி கூறினார், அவர்கள் அனைவரும் அவர்களின் தந்தையின் வீட்டிற்கு வந்துள்ளனர். காரியங்களை செய்பவர் மற்றும் நிறைவேற்றுபவர் தந்தையான இறைவன். அதனால் எனக்கு மன அழுத்தம் இல்லை. தாதி அதன் பிறகு திருமதி ஷேலே அவருக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். திருமதி ஷேலே ஒரு கேள்வியுடன் பதிலளித்தார். அவர் கேட்டதை தாதி உண்மையில் கொடுப்பாரா என்று. பின்னர் திருமதி ஷேலே தனது தாதியின் அழியாத புன்னகையை கொடுக்கும்படி தாதியிடம் கேட்டார். தாதி, இது நீங்கள் எடுத்து செல்ல கடவுள் கொடுத்த பரிசு என்றார். தாதிக்கு எல்லா குண நலன்களிலும் சமநிலை இருந்தது. தாதிஜி எப்போதும் ஆன்மீகத்தின் பிரகாசத்தையும் முகத்தில் எப்பொழுதும் இனிமையான புன்னகையையும் கொண்டிருந்தார்.
சிறியவரானாலும் பெரியவரானாலும் தாதி அனைவருக்கும் மரியாதை செலுத்துவார். காரணம், அவர் அனைவர் மீதும் நல்லாசிகள் கொண்டிருந்தார். அனைத்து நற்குணங்களிலும் தாதி சமநிலையை கொண்டிருந்தார். அவர் சக்திசாலியாகவும் ஞானம் நிறைந்தவராகவும் அந்த அளவிற்கு இருந்தார். அவர் சட்டபூர்வமாகவும் அதே சமயம் அன்பாகவும் இருக்க சமநிலையை கொண்டிருந்தார். மரியாதை கோட்பாடுகளிலேயே இருக்க தாதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரின் உடைக்க முடியாத புத்தியின் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்னவென்றால், அவர் பாபாவின் பாத சுவடுகளில் நடந்ததோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீமத்தை அப்படியே பின்பற்றியதுதான். தாதிஜி எப்படி மகத்துவமானவராக இருந்தாரோ அது போலவே அவர் பணிவானவராகவும் இருந்தார். அவர் முதிர்ச்சி அடைந்தவராகவும் மற்றும் களிப்பூட்டுபவராகவும் இருந்தார். அவரின் போதைத்தன்மை அவரின் அனைத்து செயல்களிலும் மற்றும் அவர் பிஸியாக இருக்கும் சமயங்களிலும் கூட தென்பட்டது. அனைத்து தன்மைகள் அல்லது நற்குணங்களில் சமநிலையை கொண்டிருந்ததால் அவரால் பேரின்பமாக இருக்க முடிந்தது. இந்த அனைத்து நற்பண்புகளும் அவருக்குள் இயற்கையாகவே இயல்பானதால் அனைவரும் அவரிடம் சென்று தங்கள் மனதினுள்ள அனைத்தையும் தயங்காமல் சொல்ல முடிந்ததே அதன் அடையாளமாக இருந்தது. அவர் அனைவரையும் வென்றார். இன்றும் கூட பாப்தாதாவுடன் இணைந்த ரூபத்தில் அனைவரின் இதயத்திலும் இருக்கின்றார். அபுவை உலக புகழ்பட செய்தவர் தாதி. அவர் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு மரியாதை அளிப்பதோடு அவர்களின் விசேஷ தன்மையை மட்டும் பார்ப்பார். அவர் உள்ளுணர்வு மற்றும் வெளிப்புற தூய்மையின் காரணத்தினால் அவர் சத்தியத்தின் உருவமாக இருந்ததோடு அனைவரின் இதயத்தையும் வென்றார். அனைவராலும் நேசிக்கப்பட்டார். ஒவ்வொருவரும் அவரின் தெய்வீக தன்மையை அவர்களின் இதயத்தில் ஒன்றிணைத்து விட்டனர். அவர் மேன்மையான உதாரணமாகவும் எளிமையாகவும் இருந்தார். உடல் உணர்வு அவரை தொடவே இல்லை. அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார். ஒவ்வொருவரும் அவரின் தெய்வீக தன்மையை அவர்களின் இதயத்தில் ஒன்றிணைத்து விட்டனர். அவர் மேன்மையான உதாரணமாகவும் எளிமையாகவும் இருந்தார். உடல் உணர்வு அவரை தொடவே இல்லை. அவர் கியான் சரோவர், சாந்திவான் மற்றும் பல எல்லையற்ற கட்டிட பணிகளை எடுத்து பாபாவின் சேவையை விரிவடைய செய்தார். அவர் அபுவை உலக ஆன்மீக ஸ்தலமாகவும் அனைத்து ஆத்மாக்களும் சேவை செய்வதற்கான கதவையும் திறந்தவர். அவர் உடலை விடும் தருணத்தில் சில ஆண்டுகளுக்கு அவர் பற்றற்று இருந்தார். அவர் பாவ செயல்களை வென்றவராகவும் இயற்கையை வென்றவராகவும் கர்மாதீத நிலையிலும் தந்தையைப் போல் ஒரு தேவதையாக ஆழ்ந்த தப்பாசியாவிலும் மற்றும் சூட்சும உலகில் அவ்வியக்தவாசியும் ஆனார். ஓம் சாந்தி.